Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கிராமப்புறங்களில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். புவனகிரி அருகே கிராமப்புறங்களில் கடந்த 2 நாட்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாமல் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சிறு குறு தொழில் செய்து வரும் விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தடையற்ற மின்சாரத்தை வழங்கிட திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் நாய் ஒன்று குட்டியிட்ட அவல நிலை காணப்படுகிறது. நன்னிலம் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே பணியாளர் பற்றாக்குறை உள்ள நிலையில் சுகாதாரமில்லாமல் காணப்படுகிறது. இதனை பயன்படுத்தி இது நாம் வசிக்க தகுந்த இடமென கருதிய நாய் ஒன்று ஆண்கள் வார்டில் குட்டி போட்டு குடும்பம் நடத்துகிறது. அத்துடன் அங்கு வருவோரை கடிக்கவும் பாய்வதால் அந்த பகுதிக்கு செல்ல நோயாளிகள் அஞ்சுகின்றனர். விடிய அரசின் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் செய்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறையில் இஸ்லாமிய கூட்டமைப்பு தலைவர் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக மாவட்ட நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு தலைவர் சாதிக் மீதும் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஃபாசித் மீதும் தாக்குதல் நடத்துவேன் என திமுக மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் சலீம் மிரட்டல் விடுத்து பேசியிருந்தார். இதுகுறித்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக புகார் அளித்தும் ஆளும் கட்சி என்பதால் சலீம் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஏவல்துறை மெத்தனம் காட்டி வருவதற்கு கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. தலையை மட்டும் கொண்டு போய் யாருன்னு மட்டும் காமிங்க போடலாம். ஆளை காமிச்சிட்டு நீங்கள் பேசுங்க, வாங்கல யாருன்னு மட்டும் காட்டுங்க. இல்லை இங்கே நிற்கிறது அண்ணன் நிற்கிது எல்லா அனைத்து கூட்டமைப்பு எல்லா இயக்கத்தினுடைய சகோதரர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் ஜமாத்து நிர்வாகிகள் எல்லாம் இங்கே டிஎஸ்பி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் இப்போ திரும்பவும் டிஎஸ்பி சாரை பார்த்து வலியுறுத்தியிருக்கிறோம். ஏன்னா மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெருமக்கள் வாழக்கூடிய ஒரு தெருவுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு இதை மாதிரி அராஜகம் செய்கிறத எந்த சமுதாய அமைப்பும் ஏற்றுக்காது. இது நாளை இப்போ டிஎஸ்பி சார் இன்றைக்குள்ளே நான் எஃப்ஐஆர் பண்ணி அவனை ரிமைண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே செய்யலைன்னா நாளை காலையில் 11 மணிக்கு இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 68 ஜமாத்துகளும் இணைந்து இங்கே காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடத்துவதாக எடுக்கப்பட்டிருக்குது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் சிவ வாத்தியங்கள் முழங்க வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் வெள்ளித்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கிரீடம் தரித்து பட்டாடை உடுத்தி மல்லிப்பூ சாமந்திப்பூ போன்ற மலர்களால் அலங்கரித்து மகா தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் வெள்ளித்தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தியுடன் வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அவகாசம் கொடுக்காமல் வீட்டினை இடிப்பதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சின்னக்கரை கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் 150 குடும்பத்தினரை நீர்நிலையில் குடியிருப்பதாக கூறி உடனே இடத்தை காலி செய்ய வேண்டுமென 2 நாட்களுக்கு முன் விடிய அரசு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர். இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் அதிமுக கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன் தலைமையில் தங்களுக்கு குடியிருக்க மாற்று இடம் வழங்கினால் 1 மாதத்தில் வீடுகளை காலி செய்வதாக கூறி கும்பகோணம் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றுதான் அனைவரும் நினைக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டங்குளத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த அவர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 33 லட்சத்தில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தையும் இனாம் மணியாட்சியில் 10 லட்சத்தில் கட்டப்பட்ட கலையரங்கத்தையும் திறந்து வைத்தார். அப்போது அரசு ஊழியர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவரும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடன் இருப்பதாக தெரிவித்தார். பழைய ஓய்வு திட்டம் என்று சொல்லி ஏமாற்றுவார். இன்றைக்கு கடைசி கூட்டத்தொடரில் பல்வேறு அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு 2-3 அறிவிப்புகளை விட அந்த அறிவிப்புகளை அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இன்றைக்கு தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அது அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும். சென்ற தேர்தலில் தவறு செய்துவிட்டு இன்றைக்கு விழித்து கொண்டார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் அந்த அரசு ஊழியர்களுடைய நிலைப்பாடு நிச்சயமாக இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று பாமரர்கள் முதல் படித்தவர் வரை ஒரே கருத்தில் இருக்கின்றார்கள். அந்த கருத்தை எதிரொலிக்கும் இந்த தேர்தலாக இருக்கும். எனவே RS பகுதி மட்டுமல்ல முதலமைச்சருக்கே தேர்தலை சந்திப்பதற்கு பயம் வந்து விட்டது.